நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே குடிக்கிற காஃபில இருந்து, வெளியே போனால் வெயிலுக்கு குடிக்கிற ஜூஸ்ல இருந்து, வீட்டில் ஏதாச்சும் நல்லது நடந்தால் சாப்பிட்ற ஸ்வீட், நைட் ஆனால் தூங்குறப்போ குடிக்கிற பால் வரைக்கும் இந்த வெள்ளை சர்க்கரை எல்லாத்துலேயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கெட்டதுன்னு தெரிஞ்சும் நம்ம அந்த வெள்ளை சர்க்கரையை யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். இந்த வெள்ளை சர்க்கரைனால ஏற்படுற பாதிப்புகள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். நமக்கு தெரிஞ்சது எல்லாம் ஒயிட் சுகர் சாப்பிட்டா வெயிட் போடும்னு மட்டும்தான். ஆனால் இது ஒன்று மட்டும் அதில் இருக்கிற பிரச்சனையே கிடையாது. அதுவும் பெரிய பிரச்சனை தான். ஆனால் அதை தாண்டி இன்னும் பல பிரச்சனைகள் இந்த ஒயிட் சுகர்னால் வருது. இந்த ஒயிட் சுகர் சாப்பிட்றனால மார்பக புற்றுநோய் பிரச்சனை அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதய நோய் வரும் அபாயம் கூட இருக்குன்னு டாக்டர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே மன அழுத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸ்கூல் போகிற சின்ன பசங்கள்லேருந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அதிகமாகவே இருக்குது. அது வரதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒயிட் சுகர் தானே எல்லாருமே சொல்கிறாங்க. இத்தனை பிரச்சனை இருக்கிற இந்த ஒயிட் சுகரை சாப்பிட்டே தான் ஆகணுமா? இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதனால் இந்த ஒயிட் சுகரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது.